ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 2 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைவு பதம் 20 ததைவ சான்யே நரலோக வீரா ய ஆஹவே கிருஷ்ண முகாரவிந்தம் நேத்ரை பிபந்தோ நயனாபிரமம் பார்த்தாஸ்திரபூத பதம் ஆபுராஸ்ய. மொழிபெயர்ப்பு. குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கூடியிருந்த மற்ற வீரர்கள் அர்ஜுனனுடைய அம்புகளின் தாக்குதலால் தூய்மையடைந்து கண்ணுக்கு இனிமையான கிருஷ்ணரின் தாமரை முகத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பகவானின் உலகை அடைந்தனர். பொருளுரை. பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் 2 நோக்கங்களுக்காக இவ்வுலகில் தோன்றுகிறார். ஒன்று பக்தர்களை காப்பதற்காக, மற்றது துஷ்டர்களை அழிப்பதற்காக. ஆனால் பகவான் பரிபூரணமானவர் என்பதால் அவரது வெவ்வேறு வகையான செயல்கள் வெளிப்பார்வைக்கு வேறுபட்டவை போல காணப்பட்டாலும் முடிவில் ஒரு பலனைத்தான் அளிக்கின்றன. சிசுபாலனை போன்ற ஒருவனை அவர் கொன்றதும் பக்தர்களை காப்பதற்காக அவர் மேற்கொள்ளும் செயல்களும் மங்களகரமானவையே. அர்ஜுனனுடன் போரிடும் பொழுது பகவானின் தாமரை முகத்தை காணும் வாய்ப்பை பெற்ற எல்லா வீரர்களும் பக்தர்களைப் போலவே பகவானின் பரமபதத்தை அடைந்தனர். காண்பவர்களின் கண்களுக்கு இனிமையான என்னும் சொற்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கவையாகும். போர்க்களத்தில் எதிர்த்தரப்பிலுள்ள வீரர்கள் தங்கள் முன் வீற்றிருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரைக் கண்டு அவரது அழகை மனதில் பருகினர். இதனால் அவர்களது இதயங்களில் உறங்கும் நிலையிலிருந்த பகவத் பிரேமை விழிப்படைந்தது. சிசுபாலனும் பகவானை கண்டான். ஆனால் அவரை அவன் தன் எதிரியாக கண்டதால் அவனுடைய பகவத் பிரேமை விழிப்புறவில்லை. எனவே சிசுபாலன் பகவானின் உடலிலிருந்து வெளிப்படும் அருவமான பிரம்மஜோதியில் 2 கலந்து அவருடன் ஒன்றிய நிலையை அடைந்தான். பகவானின் நண்பர்களாகவோ அல்லது எதிரிகளாகவோ இல்லாமல் நடுநிலையில் இருந்த மற்றவர்கள் தங்களிடம் இருந்த சிறிதளவு பகவத் பிரேமையினால் பகவானுடைய முகத்தின் அழகில் ஈடுபாடு கொண்டதால் வைகுண்ட லோகங்கள் எனப்படும் ஆன்மீக லோகங்களுக்கு உடனே உயர்த்தப்பட்டனர். பகவானின் சுயலோகம் கோலோக பிருந்தாவனம் என்று அழைக்கப்படுகிறது. அவரது விரிவங்கங்களின் வசிப்பிடம் வைகுண்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அங்கு பகவான் நாராயணராக காட்சியளிக்கிறார். பகவத் பிரேமை ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளும் உறங்கிய நிலையில் இருக்கிறது. இந்நிலையில் உள்ள நித்தியமான பகவத் பிரேமையை எழுப்புவதற்காகவே பகவானுக்கு செய்யும் இந்த பக்தி தொண்டு முறை அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இத்தகைய உன்னதமான விழிப்புணர்ச்சியில் பல்வேறு படித்தரங்கள் உள்ளன. பகவத் பிரேமையை முழுமையாக வெளிப்படையச் செய்து கொண்டவர்கள் ஆன்மீக வழியிலுள்ள கோலோக பிருந்தாவனத்திற்கு செல்கின்றனர். ஆனால் தற்செயலாக அல்லது சகவாசத்தினால் பகவத் பிரேமையை வெளிப்படையச் செய்து கொண்டவர்கள் வைகுண்ட லோகங்களுக்கு செல்கின்றனர். கோலோகத்திற்கும் வைகுண்டத்திற்கும் இடையில் முக்கியமான பௌதிக வேறுபாடுகள் எதுவுமில்லை. ஆனால் வைகுண்டத்தில் பகவான் எல்லையற்ற செல்வச் சிறப்புடன் தொண்டு செய்யப்படுகிறார். ஆனால் கோலோகத்திலோ இயற்கையான அன்புடன் அவர் தொண்டு செய்யப்படுகிறார். இந்த பகவத் பிரேமை தூய பக்தர்களின் சகவாசத்தினால் வெளிப்படைகிறது. பார்த்தாஸ்திரபூத என்னும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பகவானின் அழகிய திருமுகத்தை கண்டவர்கள் முதலில் அர்ஜுனனுடைய அம்புகளின் தாக்குதல்களால் தூய்மையடைந்தனர். பகவான் உலக பாரத்தை குறைக்கும் நோக்கத்திற்காக உலகில் தோன்றினார். அர்ஜுனன் அவரது சார்பாக சண்டை செய்து பகவானின் உதவியாளராக இருந்தார். தூய பக்தர் ஒருவருக்கு தன் சுயநலத்திற்காக செய்ய வேண்டியது எதுவுமில்லை என்பதால் அவரது எல்லா செயல்களும் பகவானின் சார்பாகவே செய்யப்படுகின்றன. அர்ஜுனனால் கொல்லப்பட்டது பகவானாலேயே கொல்லப்பட்டதற்கு சமமாகும். எதிரியை நோக்கி அர்ஜுனன் அம்பை விட்டவுடனேயே அந்த எதிரி எல்லா பௌதிக களங்கங்களிலிருந்தும் தூய்மையடைந்து ஆன்மீக வானத்திற்கு மாற்றப்படும் தகுதியுடையவரானார். பகவானின் தாமரை பாதங்களின் மகிமையை அறிந்து நேருக்கு நேராக அவரது திருமுகத்தை கண்டவர்களுடைய உறங்கிய நிலையிலிருந்த பகவத் பிரேமை உடனே விழிப்படைந்தது. இவ்வாறாக உடனே அவர்கள் வைகுண்ட லோகத்திற்கு மாற்றப்பட்டனர். சிசுபாலனைப் போல் அருவ பிரம்மத்திற்கு அவர்கள் மாற்றப்படவில்லை. சிசுபாலன் பகவானின் மகிமையை நன்கு உணராமலேயே மரணமடைந்தான். மற்றவர்களோ பகவானின் மகிமைகளை நன்கு உணர்ந்திருந்த நிலையில் மரணம் அடைந்திருந்தனர். இருவரும் ஆன்மீக வெளிக்கு மாற்றப்பட்டனர். எனினும் பகவத் பிரேமையை வெளிப்படையச் செய்தவர்கள் ஆன்மீக வானிலுள்ள கிரகங்களுக்கு மாற்றப்பட்டனர்.
குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இருந்த வீரர்கள் வைகுண்ட பதவியை அடைந்த போதிலும் தமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் பகவானின் மறைவை எண்ணி வருந்த வேண்டிய நிலையில்தான் இருந்ததால் அந்த வீரர்களின் நிலையை விட தாம் தாழ்ந்த நிலையில் இருப்பதாக எண்ணி அதற்காக வருத்தப்படுவது போல் உத்தவர் காணப்பட்டார். ஹரே கிருஷ்ணா.